இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பரதனுக்கு சமாச்சாரம் சொல்லியிருக்காள்னா பரதனுக்கு என்ன சமாச்சாரம் சொல்லியிருக்கான் அதையும் இங்க சொல்லுன்னு கேட்டார் ராஜா தசரதன். சுமந்திர அதை சொன்னாள். பரதனுக்கு என்ன சொன்னாலாம், பரதா யௌவராஜ்யாபிஷேகம் ஆன பிறகு அப்பாவை மறந்து விடாதே. பிதரம் ரொம்ப வயதான சமயம் அப்பாவுக்கு அப்பா மனம் தவிக்க முடியாது, ஏதாவது பேசிவிடாதே. எந்த உத்தரவு போட்டாலும் அப்பா தசரதனுடைய உத்தரவுன்னு போடுவோம், என் உத்தரவுன்னு நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு விடாதே பரதா என்று சுவாமி இப்படி பரதனுக்கு சமாச்சாரம் சொல்லிண்டே வந்தாலாம். சுமந்திரனத்துல சொல்லிண்டே இருக்கிற போது போன்னு கண்ணும் கண்ணீருமா அழுதுகிண்டு ஒரு வார்த்தை பரதனுக்கு சொன்னாலாம். ரிஷம் அஸ்ரூணி வர்த்தையன்னு அழுதுகிண்டே சொன்னாலாம். என்ன சொன்னான், பரதா எங்க அம்மா அனாதையா போட்டா அவளை உங்க அம்மாவை போல நீ பாத்துக்கணும்னு அழுதாளா. மாதே புத்திரகர்ப்பிணி இத்யேவம் மகாராஜ ப்ருவன்னேவ மகாயஜாஹ ராமோ ராஜீவதாம் ராட்சஹ புருஷமஸ்ரூண்யவர்த்தயதி. மாதேவம் ஓ மாதாத்தே நாளா எங்க அம்மாவும் உங்க அம்மாவை போல பாத்துக்கணும், அவ கட்சியே இல்லாம போயிட்டாள், நிர்கதியா போயிட்டா, நான் கை விட்டுட்டு போறேன்னு அழுதாளாம். சுவாமி அழுதது, லட்சுமணன் கதறினாளாம், சீதா அலறினாளாம்.